Pebbles Tamil. Hello friends, welcome to Pebbles. நான் உங்கள் கோபி சுதா கோவி சமையல். நம்ம இன்னைக்கு செய்ய போகிறது கருப்பு கவுனி அரிசி, அதாவது கார பணியாரம். இனிப்பு பணியாரத்தினோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்டு அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. கருப்பு கவுனி அரிசியில் வந்து நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. அதாவது என்னன்னா வெயிட் லாஸ் பண்ணுறவங்க பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் நார்ச்சத்து இருக்குது, இரும்பு சத்து, நிறைய அதாவது பயன்கள் வந்து சொல்லிகிட்டே போகலாம். மோஸ்ட்லி வந்து என்னென்னா கருப்பு கவுனி அரிசினாவே வெயிட் லாஸுக்குன்னு நம்ம நினைக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இது வந்து என்னென்னா டயபெட்டிஸ் இருக்கிறவங்களும் இதை வந்து நம்ம இந்த அரிசியை யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லது. இது அளவு வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா 4க்கு 1 நம்ம எப்படி நார்மலாக இட்லி தோசை மாவு அரைக்கிறோமோ அதே மாதிரி தான். பட் என்னென்னா கருப்பு கவுனி அரிசி 2 கப் எடுத்துனா 2 கப் அளவுக்கு நம்ம பச்சரிசி 1 கப் எடுக்கலாம், இல்லைனா இட்லி அரிசி 2 கப் எடுத்துக்கலாம். அதாவது என்ன கரெக்டாக அளவுன்னு பார்த்தீங்கன்னா 4:1 அந்த விகிதத்தில் தான் நம்ம எடுக்கணும். இதுக்கு உளுந்து 1 கப் எடுக்கணும். அதாவது நீங்கள் வெந்தயம் வந்து ஆட் பண்ணுறதுனாலும் பண்ணலாம். வெந்தயம் ஆட் பண்ணணுன்னா கொஞ்சம் நல்லா மொறுமொறுன்னு வரும். நம்மளுக்கு பணியாரம் வந்து மொறுமொறுன்னு வருங்கிறதுனால நம்ம வெந்தயம் ஆட் பண்ணுறோம். நீங்கள் இட்லிக்குன்னா நீங்கள் வெந்தயம் ஆட் பண்ண வேண்டியதில்லை. இதே மெஷர்மெண்ட்ஸில் தான் நம்ம பண்ணணும். ஆனால் இது ஊற வைக்கிற டைம் பார்த்திங்கன்னா ஒரு 6 to 7 hours வந்து கட்டாயம் ஊற வைக்கணும். அப்போ தான் வந்து கருப்பு கவுனி அரிசி வந்து நல்லா ஊறும். இதை வந்து நம்ம அரைச்சிட்டு ஒரு 6 hours வந்து ஃபெர்மெண்டேஷன். அதுக்கப்புறம் நம்ம இட்லி அல்லது பணியாரம், தோசை எது வேணாலும் நம்ம சுட்டுக்கலாம். நம்ம இன்றைக்கி கார பணியாரம் பண்ணுறதுனால என்ன பண்ணால் வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை இது எல்லாத்தையுமே தாளித்து நம்ம குட்டி தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கருப்பு கவுனி அரிசி பணியாரத்துக்கு தோசைக்கும் நம்ம அளவு சொல்கிறேன். நீங்கள் இட்லியும் ஊற்றிக்கலாம். இதுக்கு வந்து 2 கப் அளவுக்கு இட்லி அரிசி போட்டுக்கலாம். இதுக்கு வந்து 2 கப் அளவுக்கு நம்ம கருப்பு கவுனி அரிசி எடுத்துக்கலாம். நம்ம 1 கப் அளவுக்கு உளுந்து எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து ஒரே 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்துக்கலாம். இதை வந்து 2 டைம் அலசிட்டு ஊற வச்சுக்கலாம். ட்ரிங்கிங் வாட்டர் ஊற்றியே நம்ம ஊற வச்சுக்கலாம். அதாவது இது என்னென்னா ஒரு 8 hours வந்து மினிமம் வந்து சோக் பண்ணி வச்சுருக்கணும். அப்போ தான் வந்து நல்லா ஊறும். இந்த அரிசி வந்து கொஞ்சம் டைம் ஆகும் உங்களுக்கு ஊறுறதுக்கு. இல்லைனா 6 hours கூட நம்ம ஊற வச்சுக்கலாம். இதை வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ நம்ம 2-3 டைம் அலசிட்டோம். இது வந்து என்னென்னா தண்ணி நல்லா ஃபுல்லாக ஊற்றிக்கலாம். இப்போ உங்களுக்கு காமிக்கிறதுக்காக நான் வந்து தண்ணி கம்மியாக தான் அளவு ஊற்றிருக்கேன். இது வந்து நல்லா ஊறணும். இது வந்து இன்னும் வந்து அரை மடங்கு வந்து உங்களுக்கு ஜாஸ்தி ஆகும் அரிசி. இது வந்து நம்ம ஊற வச்சுக்கலாம். ஒரு 8 hours ஊற வச்சுக்கலாம். ஊற வச்சுட்டு இதை அரைச்சி மாவாக்கிக்கலாம். அந்த பேட்டர் கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது வந்து என்னென்னா ரொம்ப தண்ணியாகவும் நம்ம அரைக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் அரைக்கக்கூடாது, மீடியமில் நம்ம அரைச்சிக்கணும். மாவு வந்து நல்லா அரைச்சிட்டு இது வந்து என்னென்னா ஒரு 6 hours நல்லா வெயில் இருந்துச்சுன்னா 6 hours நல்லா புளிக்கணும். அப்போ தான் வந்து பணியாரம் ஆகட்டும் தோசை ஆகட்டும் நல்லா கிறிஸ்பியாக வரும். ஒரு சிலருக்கு நல்லா பணியாரம் கிறிஸ்பியாக வேணும்னா நீங்கள் ஒரு 1/2 டம்ளர் பச்சரிசி கூட ஆட் பண்ணிக்கலாம். 1 டம்ளர் இட்லி அரிசி 1/2 டம்ளர் பச்சரிசி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஊற வச்சுக்கலாம். மாவு புளிக்க வச்சதுக்கப்புறம் நம்ம பணியாரமும் தோசையும் ஊற்றிக்கலாம். நம்ம கருப்பு கவுனி அரிசி, தோசை மாவு அதாவது பணியார மாவு ரெண்டுமே நம்ம அரைச்சிட்டோம். பார்த்திங்கன்னா நல்லா புளிச்சு மேலே வந்துடுச்சு. இந்த மாவு வந்து கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி இருக்கணும். பார்த்திங்கன்னா நல்லா இட்லி ஊற்றுற பதத்துக்கு இருக்குது. இது வந்து இட்லி ஊற்றுனீங்கனாலும் சூப்பராக இருக்கும். இதே தான் அளவு. நம்ம வந்து இதில் என்னென்னா கொஞ்சமாக வந்து நல்லா பொங்கி வந்ததுனால நம்ம ஒரு சின்ன பாத்திரத்தில் மாற்றிருக்கிறோம். அதே மாவு தான் பார்த்திங்கன்னா இது கன்சிஸ்டன்சி ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். நம்ம இதில் பணியாரத்துக்கு எடுத்துக்கலாம், இதில் வந்து தோசை எடுத்துக்கலாம். பட் மாவு வந்து ரெண்டுமே ஒன்று தான். இப்போ பணியாரத்துக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா வெங்காயம், பச்சை மிளகாய், கொஞ்சம் வரமிளகாய் போட்டு தாளித்து இது கூட ஆட் பண்ணி செய்ய போகிறோம். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாயில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் விட்டுட்டு இதுக்கு கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, சீரகம் போட்டு தாளிச்சுக்கலாம். சிம்மில் வச்சுக்கோங்க. கடுகு ஒரு 1/4 டீஸ்பூன், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு ஜாஸ்தியாகவே போட்டுக்கலாம். இது வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம், ஏன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். சீரகம் வந்து இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ போட்டுக்கலாம். இப்போ கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் நம்ம கொஞ்சமாக பெருங்காயம். வெங்காயம் வந்து நான் 2 வெங்காயம் எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து நீங்கள் இவ்வளவும் போட வேண்டாம், கொஞ்சம் தான் போடுறோம். 1 வெங்காயம் அளவுக்கு எடுத்துக்கலாம். நல்லா வதக்கி விடுங்க. ஏன்னா வெங்காயம் போட்டிங்கன்னா நம்ம வந்து அந்த மாவு வந்து எல்லாத்தையுமே நம்ம ஊற்றிடணும், மீதி வைக்கக்கூடாது. இது கூட ஒரே ஒரு வரமிளகாய், 2 பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கி ஆட் பண்ணிக்கலாம். காரத்துக்கு நல்லாயிருக்கும். ஒரு சிலருக்கு தேங்காய் பிடிச்சதுன்னா தேங்காயும் ஆட் பண்ணிக்கலாம். நான் தேங்காய் ஆட் பண்ணல. நீங்கள் வேணும்னா தேங்காயும் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த சூடே போதும், கடாயினோட சூடே போதும். இப்போ நம்ம இந்த மாவு கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மாவு கூட ஆட் பண்ணிட்டோம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நம்ம உப்பு போட்டதுனால உப்பு வந்து போட தேவையில்லை. அதே மாதிரி இப்போ கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா நல்லா உப்பி வர மாதிரி இருக்கும். அதாவது இட்லிக்கும் நம்ம
ஊற்றுற மாதிரி தான் இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு தேவைன்னா ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து என்னென்னா அப்படியும் நம்ம சாப்பிட்லாம். தக்காளி தொக்கு இல்லைனா இது காம்பினேஷன் பார்த்திங்கன்னா தேங்காய் சட்னியும் நல்லாயிருக்கும். பட் பெஸ்ட்டு வந்து என்னென்னா தக்காளி தொக்கு தான் வந்து இந்த கருப்பு கவுனி அரிசி பணியாரத்துக்கு நல்லாயிருக்கும். இப்போ நம்ம பணியாரக்கல் வச்சு பணியாரம் ஊற்றிக்கலாம். நம்ம பணியாரக்கல் வச்சுட்டோம். இதில் நம்ம ஒரு ட்ராப்பாக ஆட் பண்ணிக்கலாம், அதாவது ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இது நான்ஸ்டிக்குங்கிறதுனால ரொம்ப ஆயில் தேவை கிடையாது. சின்ன குழிக்கரண்டி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த ஓரத்துலலாம் ஊற்றிக்கலாம். நடுவில் வந்து சீக்கிரமாக வெந்துடும். இப்போ நம்ம ஊற்றிட்டோம். சிம்மில் வச்சுக்கோங்க, ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம். நம்ம மூடி வச்சுக்கலாம். இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். மாவு பார்த்திங்கன்னா சிம்மில் வச்சதுனால நம்மளுக்கு ஒரு 75% வெந்திருக்கு. இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம். நம்ம ஆயில் வந்து ரொம்ப கம்மியாக விட்டதுனால அப்படி இருக்குது. ஆயில் வந்து ஜாஸ்தி விட்டதை விட நம்ம கம்மியாகவே விட்டுக்கலாம். கலரே பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். அதாவது ஸ்க்ராட்ச் பண்ணால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். இது நீங்கள் தொட்டிங்கனாவே நல்லா மொறுமொறுன்னு தான் இருக்கும் பணியாரம். இது வந்து சூடாக சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஆற வச்சு சாப்பிட வேண்டாம். இது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எடுத்துக்கலாம், ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு எடுத்துக்கலாம், நைட் டின்னருக்கு எடுத்துக்கலாம். கருப்பு கவுனி அரிசியில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. அதாவது வெயிட் லாஸ்க்கு இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த கருப்பு கவுனி அரிசி. அது மட்டும் இல்லை, இதில் வந்து அயன் சத்து இருக்குது, நிறையா வந்து ஃபைபர் இருக்குது. இந்த மாதிரி கருப்பு கவுனி அரிசியில் நிறையா சொல்லிகிட்டே போகலாம். அவ்வளோ வந்து சத்துக்கள் வந்து இந்த அரிசியில் இருக்குது. வரலன்னா நீங்கள் எண்ணெய் ஊற்றி லைட்டாக எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா வந்துருச்சு. அவ்வளோதான். இதை வந்து ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் சிம்மில் வச்சு விட்டுருங்க. நல்லா வெந்துடும். நம்ம அதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்துக்கலாம். நல்லா வெந்துடுச்சு. கருப்பு கவுனி அரிசிலேயே வந்து ஸ்வீட் பணியாரம் நான் செஞ்சுருக்கேன். அதுவும் நல்லாயிருக்கும். நீங்கள் அதனுடைய லிங்க்கையும் நான் வந்து கொடுத்துட்றேன். கருப்பு கவுனி அரிசி பணியாரத்துக்கு காம்பினேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா தக்காளி தொக்குனோட லிங்க்கை வந்து நான் கொடுத்துட்றேன். இது வந்து என்னன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட், ஈவினிங் ஸ்நாக்ஸாக சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது, உடம்புக்கு ஹெல்த்தியாக இருக்கலாம். கருப்பு கவுனி அரிசியோட பயன்கள் வந்து நான் ஆல்ரெடி வந்து இன்னொரு வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். அதோட லிங்க்கையும் நான் கொடுத்துட்றேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சுவையான கருப்பு கவுனி அரிசி கார பணியாரம் தக்காளி தொக்கு ரெடி. கருப்பு கவுனி அரிசி கார பணியாரம் எப்படி செஞ்சுங்கிறத பார்த்தீங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோவை நீங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ளலாம். பெபிள்ஸ் தமிழ்.